முடி கொட்டுறது, சைனஸ் ப்ராப்ளம், டயாபெட்டிக், கண்ணுக்கு கீழ கருவளையம் வருது. இது எல்லாமே நம்ம சரியா குளிக்காதனால தான் வருதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நம்ம குளிக்கும்போது இந்த முக்கியமான பாடி பார்ட்ஸை மட்டும் நம்ம மறந்துடுறோம். அது என்ன பார்ட்ஸ்ன்னு தெரியுமா? நம்ம பக்கெட்ல தண்ணி புடிச்சு வச்சு குளிக்கிறது நல்லதா? இல்ல ஷவர்ல குளிக்கிறது நல்லதா? இந்த கேள்வி எப்பவாச்சும் உங்களுக்கு தோணிருக்கா? குளிக்கிறதுக்கு முத நாள் நைட்டே வேப்பிலைய போட்டு மறுநாள் காலையில குளிக்கிறதுனால என்னென்ன அதிசயம் நடக்குது தெரியுமா? நம்ம உடம்பு மேல எப்ப தண்ணி படுதோ அப்ப நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் இல்லையா? இதுக்கு காரணம் என்னன்னா 70% நம்மளோட உடம்பு தண்ணியால தான் இயங்கிட்டு இருக்கு. நம்ம டெய்லி எதுக்கு குளிக்கிறோம்? நம்ம பாடிக்கு ஒரு மசாஜ் தேவை, அதனால தான் நம்ம குளிக்கிறோம். ஆனா குளிக்கிறதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்கு. இந்த டெக்னிக் 100% உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாதுன்னு தான் சொல்லுவீங்க. தெரியாதுங்கிறதுக்காக தெரியாம இருந்துடக்கூடாது. இந்த குளிக்கிற முறையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குளிக்கிறது மூலமா தான் உங்களோட மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். உங்க உடம்புல இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே கிளீன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம முடி கொட்டுறதுல இருந்து டயாபெட்டிக் வர்ற வரைக்கும், ஸ்கின் ப்ராப்ளம்ல இருந்து உங்க கண்ணு கீழ கருவளையம் வர்ற வரைக்கும், உங்க பாடி ஹீட்டை இது எல்லாத்தையுமே குளிக்கிறதுனால மட்டும்தான் நம்ம குறைக்க முடியும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த குளிக்கிறத பற்றி 5 விதமான டெக்னிக்கை சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல நம்ம குளிக்கும்போது இந்த பாடி பார்ட்ஸை மட்டும் நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அது என்ன பார்ட்ஸ்னா நம்மளோட கால் பாதம் தான். நம்மள 80% பேர்கிட்ட இந்த பாதத்தை நீங்கள் நல்லா தேய்ச்சி குளிப்பீங்களான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம எங்கெங்கே நடக்கிறோம், செருப்பு போட்டும் நடக்கிறோம், செருப்பு போடாமையும் நடக்கிறோம். எப்படி நடந்தாலும் நம்ம பாதத்தில் அவ்வளோ அழுக்கு தங்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல முக்கியமான அக்குப்ரெஷர் அந்த பாதத்தில் தான் இருக்குது. இந்த இடத்த நீங்கள் இனிமேல் குளிக்கும்போது நல்லா கழுவி தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்கள் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். உங்களோட பாடிக்கு பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஆயுர்வேதப்படி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க ஹீட்டை குறைக்கிறதுக்கு நம்ம கால் பாதத்தை நல்ல ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சி குளிங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே உங்கள் காலில் கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா கால்ஃப் மசில்ஸ்னு ஒன்று இருக்கும். இதை நீங்கள் நல்ல கவனமாக அக்குப்ரெஷர் பண்ணி குளிச்சிங்கன்னா இதுலேருந்து ஒரு 3 பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குது. அதாவது பிளட் சுகர் உடனே குறையும், 2வது பிளட் ப்ரெஷரும் குறையும், 3வது செரிமான மண்டலம் நல்லா ஆக்டிவேட் ஆகுது. உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கேஸ்டபிள் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அப்போ பழைய காலத்து பாட்டியம்மா கிட்ட போய் சொல்லுங்கள். அந்த பாட்டியம்மா என்ன பண்ணுவாங்கன்னா காலுக்கு கீழே அந்த கால்ஃப் மசில்ஸில் அழுத்தி விடுவாங்க. உடனே அந்த கேஸ்டபிள் சரியாக போயிடும். கால்ஃப் மசில்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களோட பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும்னு சயின்ஸு சொல்லுது. அதனால நீங்கள் எப்போ குளிச்சாலும் உங்களோட கையை வச்சு அந்த கால்ஃப் மசில்ஸை நல்லா மசாஜ் பண்ணி விட்டு குளிங்க. அப்புறம் குளிக்கும்போது எத்தனை பேர் மூக்கு நல்லா கழுவி குளிக்கிறீங்க? இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது கூட கிடையாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அவங்கெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மள 50% பேர் தான் மூக்கு நல்லா கழுவி குளிக்கிறோம். பாக்கி யாரும் கழுவி குளிக்கிறதே கிடையாது. இப்போ வரைக்கும் இதை பண்றீங்களோ பண்ணலையோ, பட் இனிமே நீங்க குளிக்கும்போது உங்க மூக்கு நல்லா கழுவி குளிங்க. அடுத்து நம்மளோட காது. உங்க 2 காதையும் உங்க 2 கையை வச்சு அழுத்தி அப்படியே ஆட்டுங்களேன், சுகமா இருக்கும். ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா இப்படி நீங்க உங்க காதை ஆட்டி குளிக்கிறது மூலமா உங்க மூளைக்கு போற நரம்பு நல்லா ஆக்டிவேட் ஆகுது. இது மூலமாவும் உங்க மைண்டு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். நிறைய பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும். அவங்களாம் இந்த மாதிரி குளிச்சிங்கன்னா உங்க ஸ்கின்னுக்கு எந்த இஷ்யூவும் வராது. அதுக்கப்புறம் நம்மளோட கண்ணு. இன்னைக்கு சமயத்துல நம்மளோட கண்ணு தான் அதிகமா வேலை பார்க்குது. அதனால அந்த கண்ணை நீங்க குளிக்கும்போது ஒரு பக்கெட்ல நல்லா தண்ணி எடுத்து கண்ணை அதில் திறந்து மூடுங்க. இப்படி பண்ணுறதுனால உங்கள் கண்ணில் இருக்க டஸ்ட்டு எல்லாமே க்ளீன் ஆகும். உங்களுக்கு ஐ ப்ராப்ளம்ன்றது உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. பேசிக்காக பார்த்தோம்னா நம்ம ஏன் குளிக்கணும்? நம்ம பாடி எல்லாத்துக்குமே ஒரு மசாஜ் தேவை. அதனால தான் நம்ம குளிக்கிறோம். அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் சோப்பை யூஸ் பண்ணாமல் வெறும் கையாலேயே தேய்ச்சி குளிச்சாங்க. அவ்வளோ அழகாக இருப்பாங்க அப்போல்லாம். ஆனால் இப்போ நம்ம என்னென்னமோ சோப்பெல்லாம் யூஸ் பண்ணாலும் நம்ம உடம்புல இருக்க கிருமி போகுதான்னு கேட்டால் அது கிடையாது. நமக்கு நோய் தான் இன்னும் அதிகமாகிட்டே போகுது. அதனால தான் இப்போ நான் சொன்ன எல்லா இடத்துலையும் நல்ல ஃபோர்ஸாக நல்லா க்ளீன் பண்ணி கழுவுறது மூலமாக உங்கள் உடம்புல எந்த கிருமிகளும் ஒட்ட விடாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்போ பச்சை தண்ணியில் குளிக்கணும், எப்போ சுடு தண்ணியில் குளிக்கணுன்றத உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பச்சை தண்ணியில் குளிக்கிறது தான் உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கே தெரியும், நீங்கள் காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது அடிச்சு போட்ட மாதிரி அவ்வளோ தூக்கம் வரும். அந்த டயத்தில் பச்சை தண்ணியில் குளிச்சா உடனே உங்கள் பாடி ஆக்டிவேட் ஆகும். உங்கள் மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் சுடுதண்ணியில் குளிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு இன்னும் மந்தமாகவே இருக்கும். நீங்கள் அந்த நாள் ஃபுல்லாக சுறுசுறுப்பாகவே இருக்க மாட்டீங்க. பட் பச்சை தண்ணியில் குளிக்கிறது மூலமாக உங்களோட ஸ்கின்னு அவ்வளோ ஸ்மூத்னஸாக இருக்கும். இந்த ஸ்மூத்னஸை நீங்கள் எவ்வளோ க்ரீம் போட்டாலும் இந்த பச்சை தண்ணியில் குளிக்கிற மாதிரி வராது. உங்கள் பிடிச்ச நடிகர் நடிகைகள் எல்லாமே காலையில் எந்திரிச்சதும் ஐஸ் வாட்டரில் தான் அவங்க முகத்தை கழுவுறாங்க. அது மூலமாக நேச்சுரலாகவே அவங்களுக்கு ஒரு ஸ்கின்ல ஒரு க்ளோனஸ் கிடைக்குன்றது அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்க டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னா ஐஸ் வாட்டரில் அவங்க ஃபேஸை க்ளீன் பண்ணி எப்போவுமே ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சயின்டிஃபிக்காக இன்னொரு விஷயம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, யார் ஒருத்தவங்க குளிர்ச்சியான பிரதேசத்தில் இருக்காங்களோ அவங்க ஹீட்டான பிரதேசத்தை விட 70% அதிகமாக உயிர் வாழ்கிறாங்களாம்.
அதே மாதிரி நீங்கள் பச்சை தண்ணியில் குளிக்கிறது உங்கள் மென்டல் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகுது. உங்களுக்கு பாசிட்டிவான திங்கிங் தோணுது. அதே மாதிரி எப்போல்லாம் நம்ம உடம்புல பச்சை தண்ணி படுதோ அப்போல்லாம் நம்ம மூடு நல்லா இருக்கும், ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். பச்சை தண்ணியில் குளிக்கிறது மூலமாக வில் பவரும் அதிகமாகுது. அதுக்காக சுடு தண்ணியில் குளிக்கவே கூடாதுன்னு நான் சொல்லலை. நீங்கள் எப்போல்லாம் ஆயில் பாத் எடுக்கிறீங்களோ அன்னைக்கு மட்டும் நீங்கள் சுடு தண்ணியில் குளிச்சுக்கலாம். உங்களுக்கு காய்ச்சல் இருக்கிறப்ப, சளி பிடிச்சிருக்கப்ப, இல்லை நீங்கள் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா அந்த டயத்தில் நீங்கள் சுடு தண்ணியில் குளிச்சுக்கலாம். அதுவும் மிதமான சூட்டில் குளிக்கணும். மற்ற நேரத்தில் எல்லாமே பச்சை தண்ணியில் குளிக்கிறது தான் நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ குளிக்க போனாலும் எல்லா இடத்துலையுமே சோப்பு போட்டு குளிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அப்படியெல்லாம் பண்ணுறது அவசியமே இல்லை. இப்போ நான் சொல்ல போகிற 3 இடத்துல மட்டும் நீங்கள் சோப்பு போட வேண்டியது இருக்கும். நம்பர் 1 ஆம்பிரிட், 2வது க்ரோனிங் ஏரியா, 3வது ஃபீட். இந்த 3 இடத்துல தான் மேக்சிமம் வேர்வை எல்லாம் தங்குது. மற்ற இடத்துலலாம் நீங்கள் சோப்பு போடணுங்கிறது அவசியமே இல்லை. தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி குளிச்சிங்கனாலே அதுவே போதும் தான். நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் கடலை மாவு, தயிர், பச்சை பயிறு பொடி இது எல்லாத்தையும் கலந்து தான் ஒரு பேக் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை வச்சு தான் குளிப்பாங்க. அது மூலமாகவே அவங்க பாடி நேச்சுரலாக கிளியராக இருக்கும். பட் இப்போ காலத்தில் கெமிக்கல் கலந்த எல்லா சோப்பு வாங்கி உடம்பு முழுக்க போட்டு நம்ம உடம்ப நம்மளே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் இப்போ கூட நீங்கள் கடலை மாவு, தயிர், மஞ்சப்பொடி எல்லாத்தையும் கலந்து ஒரு மிக்சிங் பேக் மாதிரி ரெடி பண்ணி குளிச்சிங்கன்னா அதுவே உங்கள் பாடி ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நீங்கள் கமர்ஷியல் பாடி சோப்பை யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட நேச்சுரலாக பாடி ஆயிலை ரிமூவ் பண்ணி விட்டுரும். இது உங்கள் ஸ்கின்னை சீக்கிரமாகவே சுருங்கி டேமேஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பை தருது. ஸோ நேச்சுரலாக யூஸ் பண்ணி குளிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர் அரை மணி நேரத்துக்கு மேலே குளிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் உங்கள் உடம்புல அதிகமாக தண்ணி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பாடி ரொம்ப ட்ரை ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் தண்ணியும் வேஸ்ட் ஆகுது. ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் முடிக்கு நீங்கள் சோப்பு போட்டு குளிக்கிறீங்க இல்லை ஷாம்பு போட்டு குளிக்கிறீங்கன்னா அதுவே நீங்கள் டெய்லி ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் டெய்லி ஷாம்பு போட்டு குளிக்கிறீங்கன்னா அதுலேருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஃப்யூச்சரில் உங்களுக்கு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை ஷாம்பு போடுறது அதிகம் தான். அதுலேயும் கம்மியான அளவு தான் நீங்கள் ஷாம்பு போடணும். நீங்கள் பொல்யூஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல வேலை பார்க்குறீங்க, எனி டைம் வண்டியில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் தண்ணியை மட்டும் நீங்கள் டெய்லி தலைக்கு குளிக்கலாம். அடுத்து இந்த கேள்வி உங்களுக்குள்ள எப்பயாவது தோணிருக்கா? நம்ம பக்கெட்டில் தண்ணி நிரப்பி குளிக்கிறது நல்லதா இல்லை ஷவரில் குளிக்கிறது நல்லதான்னு என்னைக்காவது உங்களுக்கு இந்த கேள்வி தோணிருக்குன்னா அவங்கெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கான பதிலை தெரிஞ்சுக்க நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் பக்கெட்டை யூஸ் பண்ணி நல்லா குளிக்கிறீங்களா இல்லை ஷவரில் நல்லா குளிக்கிறீங்களான்னு கேட்டால் உங்களுக்கு எது நல்ல ஃபீல் கொடுக்குது, நீங்கள் எதில் கரெக்டாக குளிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை சொல்ல முடியும். அதாவது நீங்கள் பக்கெட்டில் கப்பை வச்சு குளிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்து நல்லா குளிப்பீங்க. உங்கள் ப்ரைவேட் பார்ட்டில் தண்ணி படும், கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பாயிண்டில் பார்த்த மாதிரி உங்கள் பாதத்தில் நல்லா அக்குப்ரெஷர் மூலமாக ப்ரெஸ் பண்ணி குளிக்க முடியும். இதே இது நீங்கள் ஷவரில் நின்றுக்கிட்டே குளிச்சிங்கன்னா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்கள் பாதத்துக்கு கூட தண்ணி போகாது. அதுவே நீங்கள் பக்கெட் வச்சு குளிச்சிங்கன்னா 1 கப்பு தண்ணியே உங்கள் பாடி ஃபுல்லாக கவர் ஆகும். அதே இது நீங்கள் ஷவரில் குளிச்சிங்கன்னா உங்கள் பாடியில் விழுகிற தண்ணியை விட கீழே தான் அதிகமான தண்ணி வேஸ்ட் ஆகுது. உங்கள் பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னா நீங்கள் பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி குளிக்கிறது மூலமாக நீங்கள் அந்த தண்ணியில் ரோஸ் வாட்டர் கலந்து குளிச்சிங்கன்னா உங்கள் பாடி ஹீட்டு கம்மியாகும். உங்கள் பாடிலையும் ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் கிடைக்கும். இதுவே உங்கள் பாடியில் சோரியாசிஸ், ஸ்கின் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு நாள் நைட்டு முன்னாடி வேப்பிலையை போட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் அந்த தண்ணியில் குளிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஸ்கின் ப்ராப்ளம்ன்றது வரவே வராது. ஆவரேஜாக ஒரு பையன் 20 லிட்டர் வாட்டர் பக்கெட்டில் 2 பக்கெட் குளிக்கிறான்னா டோட்டலாக 40 லிட்டர் தண்ணி தான் செலவாகுது. ஆனால் ஷவரில் நீங்கள் குளிக்கிறது மூலமாக வெறும் 5 நிமிஷம் நீங்கள் ஷவரை திறந்து விட்டீங்கன்னா 60 லிட்டர் தண்ணீர் கீழே போகுது. ஒரு சில ஆளுங்கெல்லாம் 20 நிமிஷம் 30 நிமிஷம்னு ஷவரை ஓட விட்டுக்கிட்டே குளிச்சுட்டு இருப்பாங்க. இதனால நீங்கள் ஷவரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் ஷவரில் கூட கம்மியான தண்ணியை யூஸ் பண்ணி குளிக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஷவரில் குளிக்க போன உடனே நல்லா 2 நிமிஷம் உங்கள் உடம்பை நனைய விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சோப்பு, ஷாம்பு, ஃபேஸ் வாஷ் இது எல்லாத்தையும் போட்டு உங்கள் உடம்பு நல்லா மசாஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரே டைமில் ஷவரை திறந்து விட்டு உங்கள் உடம்ப தேய்ச்சி க்ளீன் பண்ணி விட்டுருங்க. இப்படி குளிக்கிறது மூலமாக உங்களோட பாடி ஃப்ரெஷ் ஆகும், தண்ணியும் மிச்சமாகும். இன்னொன்று, நம்ம ஆளுங்கள்லாம் குளிச்சு முடிச்ச உடனேயே ஈரத்தோட அப்படியே ட்ரெஸ்ஸை போட்டுருவாங்க. இப்படி பண்ணுறது மூலமாக அவங்க ஸ்கின்ல அலர்ஜி ஏற்படுது, ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஆகுது. அதனால் குளிச்சுட்டு நல்ல துண்டை வச்சு ஒரு துளி கூட இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட கண், உங்கள் காது, உங்கள் தொப்புள்ள எண்ணெய் வச்சு குளிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா தொப்புள்ள தான் உங்கள் நாடி நரம்பு எல்லாமே அட்டாச் ஆகிருக்கு. அந்த நரம்பில் நீங்கள் ஆயில் வைக்கிறது மூலமாக உங்கள் நாடி நரம்பு எல்லாத்துக்குமே அந்த ஆயில் போய் உங்கள் பாடியை நல்ல குளிர்ச்சியாக வச்சுக்கிறோம். அதே மாதிரி உங்கள் மூக்கில் நீங்கள் எண்ணெய் வைக்கிறது மூலமாக உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் வராது. மூக்குலன்னா மூக்குக்குள்ளே எண்ணெயை வச்சிடாதீங்க, மூக்குக்கு மேலே தடவுங்க. இப்படியெல்லாம் குளிக்கிறது உங்கள் மூளைக்கும் உங்கள் மனசுக்கும் ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணி இனிமேல் நீங்கள் குளிக்க பழகிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத
கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த வீடியோ காட்ட நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ ஆன் தி வேல இருக்குது. அதை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். பாய்.